இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து ஜூலை 29ஆம் தேதி போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவிப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 31ஆம் தேதி கூடுகிறது. கூட்ட அரங்கை நேரில் ஆய்வு செய்தார் சபாநாயகர். புதுச்சேரியில் பள்ளி நேர பாடவேளை அட்டவணையை திருத்தம் செய்ய வேண்டும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டியவர்களுக்கு ரோஜா பூ. விழிப்புணர்வு ஏற்படுத்திய போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர். இனி விரிவான செய்திகள். பட்ஜெட்டில் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணித்துள்ள மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வரும் ஜூலை 29ஆம் தேதி போராட்டம் நடைபெறவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், மத்திய அரசு புதுவை மக்கள் நலனில் அக்கறை காட்டவில்லை என்பது பட்ஜெட்டில் வெளிப்பட்டுள்ளது. இந்த கோபத்தின் வெளிப்பாட்டால் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த காரணத்தை அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும், பாரதிய ஜனதா அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் தேவைக்காக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இதனை பயன்படுத்தி ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் திமுக ஈடுபடாது என்றும், ஏனெனில் வரும் காலங்களில் மக்கள் தங்களுக்கு வாய்ப்பளிக்க காத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். அப்படியே ஆட்சி கவிழ்க்க பாரதிய ஜனதா கட்சி முயன்றாலும் என்ஆர் காங்கிரசிற்கு போதிய மெஜாரிட்டி இருக்கிறது. எனவே இதுபோன்ற நிலையில் ஆட்சி கவிழ்ப்பிற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்றும், மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக எதிர்க்கட்சி என்ற முறையில் தொடர்ந்து போராடி வருவதாக தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத பாரதிய ஜனதா அரசை கண்டித்து திங்கட்கிழமை அண்ணா சிலை அருகே திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிர்வாகம் சூழ்நிலை இருக்கும். எங்கள் பணத்தை வாங்கின்னு தரன்ற பேரில் வட்டியில் பிடிச்சின்னு அசலை கொடுக்காம அசலை கழிச்சிட்டு வந்தால் கூட பிரச்சனை இருக்காது. அசல் அப்படியே இருக்குது, வட்டியை மட்டும் கட்டக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருக்குது. இப்படிப்பட்ட மோசமான நிலையை கண்டித்து தான் நாங்கள் நாளை மறுதினம் புதுச்சேரியில் திங்கட்கிழமை மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். திமுக சார்பாக மத்திய அரசு புதுச்சேரியை வஞ்சிக்கிறதை கண்டித்து இன்றைக்கி போராட்டம் நடத்த இருக்கின்றோம். புதுச்சேரியில் ஜூலை 31ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை கூட்ட அரங்கை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் ஜூலை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி முதல் கூட உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள அரங்கின் மின்சார வசதி, மைக், மேசை மற்றும் தூய்மை குறித்தும் சபாநாயகர் செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பள்ளி நேர பாடவேளை அட்டவணையை திருத்தம் செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையால் தற்போது வெளியிடப்பட்ட பள்ளி நேர பாடவேளை அட்டவணையை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பள்ளிகளின் சூழ்நிலைகள் ஏற்பவாறு திருத்தம் செய்ய வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய பள்ளி கல்வித்துறையில் தற்போது காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பள்ளி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார் மற்றும் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான அரசு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். ராஜீவ்காந்தி சிக்னலில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டியவர்களுக்கு போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர் ரோஜா பூ, இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய சம்பவம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போவதால் போக்குவரத்து நெரிசலும் உருவாகிறது.
மேலும் வாகன ஓட்டிகளிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் உள்ளது. இதனை தடுக்கும் விதமாக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வாகன ஓட்டிகளிடம் பொதுமக்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டம் அமலில் உள்ள போதிலும் புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுபவரின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. இதை போக்கும் விதமாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே சாலை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் இளவரசன் தலைக்கவசம் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனம் ஓட்டியவர்களுக்கு ரோஜா பூ, சாக்லேட் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அலைன்ஸ் பிரான்சே மையத்தில் நடைபெற்ற பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின தேசிய வாழ்வாதார சேவை மையம், நவயுகா கன்சல்டன்சி, அலைன்ஸ் பிரான்சே இணைந்து வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது. டாடா கன்சல்டன்சி நிறுவனத்திற்கு பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் பதவிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டனர். முகாமை நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மேலாண் இயக்குநர் மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். முகாம் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. பட்டம் முடித்த பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்ற 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் 20க்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னை, இந்தூர் நகரங்களில் 30,000 முதல் 60,000 ரூபாய் வரை சம்பளத்தில் இவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளனர். புதுவையில் வேலை தேடுபவர்கள் செட்டித்தெருவில் உள்ள நவயுகா கன்சல்டன்சி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நெல்லித்தோப்பு மகாத்மா காந்தி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் புதுச்சேரியின் முக்கிய இடங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்று பார்வையிட்டு மகிழ்ந்தனர். நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம், அரிக்கன்மேடு, வீராம்பட்டினம், வனவிலங்கு சரணாலயம் ஆகிய பகுதிகளில் கல்வி சுற்றுலா சென்று வந்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியை அனுசியா தலைமையில் சக ஆசிரியர்கள் வடிவுக்கரசி, சுனிதா, ஹேமாவதி, குணசுந்தரி, ஆசிரியர் ஐயனார் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் துரை ஆகியோர் மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்றனர். புதுச்சேரி ஜீவானந்தம் பள்ளியில் நெல்லித்தோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான போட்டியில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஏராளமான பெத்தாங் விளையாட்டு வீரர்கள் உள்ளனர். இந்த வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் நெல்லித்தோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஜீவானந்தம் பள்ளியில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி நடைபெறுகிறது. முன்னதாக விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினரான ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஜூலை 27, 28 ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பெத்தாங் போட்டியில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 284 அணிகளை சேர்ந்த ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறவுள்ள முதல் 4 அணிகளுக்கு ஊக்கத்தொகையும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் தொகுதி கண்ணாம்பாள் தோட்டம் பகுதியில் உள்ள முத்து மாரியம்மன் கோவில் ஆடி மாத திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்ளிட்ட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. விழாவில் அதிமுக மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் உள்ளிட்ட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பூஜை கூடைகளை பரிசாக வழங்கினார். அப்போது கோவில் நிர்வாகிகள் குமரேசன், பார்த்திபன், மணிகண்டன், அருள், ஏழுமலை உள்ளிட்ட பலர் ரவி பாண்டுரங்கனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, தலைவர் ராஜேந்திரன், வார்டு துணை செயலர் அன்பு, விஸ்வா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இனி வருவது புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6325 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 860 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.